தோட்டக்கலை நீ பண்ணாரா தோட்டத்து வேலையா என்ன இது இழுத்தா மடுங்களே ஆத்தா மடுங்களே விட மாட்டீங்களா இருக்குது என்னங்க பண்ணுறீங்க? ஓ கருவேப்பிலை அத்தியாவசியம் வேணும் வேணும் வேணும். அங்கே வைக்கிறீங்களா? அங்கே வைக்காதீங்க இங்கே வைங்க. சரி சரி வைங்க உங்கள் சௌகரியம் போல வைங்க. சரி வைங்க. அந்த மாதிரி வாழை வந்துட்டே இருந்துச்சுன்னா நெகிழுக்கு வராது. நெகிழுக்கு வராதா? சரி ரைட் சரி வைங்க. அந்த எஸ்எஸ்ஐடியை ஃபஸ்ட்டு எடுங்க. கருவேப்பிலையில் ரொம்ப முக்கியமான ஒரு கருவேப்பிலை ஒரு முக்கியமான ஒரு இதுதான். இது ஒரு ஆளை விட்டு நான் சுத்தம் பண்ணிடுறேன். எனக்கு கை வேற ஏற்கனவே இதாக இருக்கா எரிச்சல் வந்தா பாருங்க தொட்டாலே எரியுது. என்ன தொட்டால் பூ மலரும் அந்த மாதிரி தொட்டாவே எரியுதுங்க சொல்லும்போது என்னன்னு சொல்கிறது ஏங்க கையே இதாகிடுச்சு. தொடாமல் மனதே தொட்டால் பொன் சிவக்கும். மழை வர மாதிரி இருக்கு நண்பர்களே. இன்றைக்கி பண்ணாரி மாரியம்மன் பூசாட்டு எங்கள் லைன் எங்கள் ஊரில். அதனால் வந்து கருவேப்பிலை நாற்று வைங்க. வச்சிடலாங்களா? வச்சுருங்க வச்சுருங்க. கருவேப்பிலை நாற்று இன்று அதாவது பூசாட்டுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி வைக்கிறோம். அதாவது பண்ணாரி மாரியம்மன் பூசாட்டுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி வைக்கிறோம். அதனால வந்து தளன்னு வரும்போது உங்களுக்கு ஒரு அப்டேட்டு தரோம். தருகிறோம் தருகிடுதோம் 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 தருகிடுதோம். பட்டமா இங்கெல்லாம் எல்லாமே தருகிடுதோம் 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 தருகிடு தத்தித்தோம் 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 தித்தத்திரியும் தித்தத்திரியும் தாம் திரு தாம் தித்தம் திதா தித்து திதா தித்து திதா தகிடுதோம் தகிடும். இல்லை ஒரு திறமை வெளிப்படுத்துறது தான். திறமைக்கு எண்டெல்லாம் போய் நம்மளை எண்டு பண்ணி விட்டாங்க யூடியூப் காரங்க. பிச்சு கீச்சா பத்து கிச்சு பத்து கிச்சு பிச்சு கிச்சு என்னத்து கருவேப்பிலை. அதாவது இன்றைக்கி வந்து நல்லா தரமான நாள் பூ சாட்டு நாளை வந்து கருவேப்பிலை நாற்று வைக்கிறீங்க. சரி அது ஞாபகத்தமாக இருக்குது. அடுத்த வருஷம் பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து என்ன எதுன்னு பார்க்கலாம். இடைப்பட்டுனா தண்ணி ஊற்றுங்க. இடைப்பட்டனால எப்படி வருது? நல்லா தண்ணி வேணுங்க இதுக்கெல்லாம். தரிக்கிறோம் 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 தத்தித்தோம் தத்தித்தோம் தோத்தும். அந்த செடி எங்கே போச்சுன்னே தெரியல பாருங்கள். இதுதான் வந்துங்க அம்மான் பச்சரிசின்னு சொல்லுவாங்களே. இந்த அம்மான் பச்சரிசி இது வந்து வச்சு வச்சே நம்ம வந்து பார்த்தீங்களா நம்ம விரலில் வந்து எந்த அளவுக்கு இது இருந்துச்சு தெரியுங்களா? போயிடுச்சுல பின்னாடி நாற்று இருக்கிறதே நம்ம தெரியலையே. என்னோடய விரலில் வந்து மறு இருந்தது. அந்த அம்மான் பச்சரிசி வச்சு அது அப்படியே வந்துடுச்சு. கரும்பு செடி தக்காளியில் பாருங்கள். பழுத்தும் இல்லைன்னு உள்ளே இருக்கான்னு பார்க்கணும்ல. நீங்கள் தான் பார்க்கணும். வீட்டில் இருந்து தக்காளியெல்லாம் பார்த்து இருப்பாங்க. தறிக்கிட்டோம் 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 தத்திட்டோம் உள்ளே இருக்குங்க. ஆமாங்க அந்த பக்கம் உள்ளெல்லாம் இருக்குது. இல்லை உள்ளே இருக்குங்க. நிறைய இருக்கா? பழுத்துருக்கா? பழுத்துருக்கா என்ன தெரியல. மாதுளை வேறு இருக்கு. இந்த நேரம் உள்ள பாருங்க. தறிக்கிட்டோம் 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 தத்தித்தோம் தத்தித்தோம். ஆமாம் பழுத்துருக்கு. தித்த தறிக்கிறது தித்த தாத்து தீந்து தாத்து தோத்து தோந்து தாத்து தோ. படத்தில் பாருன்னா காசு கொடுத்து அப்படி பாருங்க. தித்த தறிக்கிறது தித்த தறிக்கிறது தித்த தறிக்கிறது தித்த தறிக்கிறது தகிடு தகிடு தகிடுதம் 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 தகிடு தகிடு தகிடு. வாங்க 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 இதெல்லாம் பழுக்கணும். பட்டம் பறக்கும் பட்டம் ஒன்று தான் பழுத்துருக்கு. ஒன்று பழுத்துக்குங்க கொடுங்க. அதில் பழு இதாட்டு இல்லை இது இன்னும் கொஞ்சம் பழுக்கணும். பழுக்கணும். உள்ளே எல்லாம் இருக்கான்னு பாருங்கள். அப்படியே அங்கே ஒரு செடி இருக்கு அங்கே பார்த்து வரேன். இல்லை இதுக்குள்ளே உள்ளெல்லாம் வரைச்சி பாருங்க. வலிக்கு பாருங்க உள்ள இருக்கா? என்ன சமையலோ சமையலு பட்டம் பறக்குது. ஜவுக்காய் பட்டமா?
ஜவுக்காய் பட்டை விட்டா போகு நல்லா விட பக்கத்து வீட்டுக்காரர் போய் மாட்டிட்டு போகுது. கீரை நாளைக்கு பண்ணலாமா? கீரை ஃபுல்லாக வந்துருக்குது. எலுமிச்சக்காய் செடி கூட நல்லா வந்துச்சு இருக்குது. 2 நாள் போகணும் இதெல்லாம். இல்லை பச்சை மிளகா பொரிக்கலாம். பச்சை மிளகா அது இருக்குங்க, அது அப்பப்போ பறித்து இது பண்ணிக்கலாம். சிகப்பு கலரில் இருக்கிறது பார்த்தீங்களா தக்காளி? அப்படியே போய் எடுங்க. சிகப்பு கலர் இருந்தால் பச்சை மிளகா எடுங்க. எப்படி சூப்பராக இருக்குது. பச்சை மிளகா வந்து 2 மிளகாய் இருக்குது. சூப்பராக வர மாட்டேங்குது. ஆமாம், நான் வச்சதல்ல நல்லா தான் வரும். எப்பா முருகா, நீங்கள் பாருங்கள், பச்சை மிளகா செடியில் வந்து பச்சை மிளகா விட்டு அப்படியே எப்படி எப்படி பொன்னரமாக ஆயிடுச்சு பாருங்க, அழகா. ரெட்டே ஆயிடுச்சு. பொரிக்கலான்னா எங்கள் வீட்டில் வேண்டான்ட்டாங்க. சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு பாருங்க. பொரிக்கலாமா வேண்டாமா? சூப்பராக இருக்கு பாருங்க. வர மிளகான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இது என்ன ஒரு வாரம் போச்சுன்னா இது பொரிச்சுக்கலாம். இந்தாங்க தக்காளி பழம் இந்தாங்க. சந்தைக்கு வலிச்சிந்தி போடுத்தா தக்காளி பழம் சூஸ்கேனத்தா பாட்டு ரக்கம்மா அது பாட்டுன்னா தெலுங்கு பாட்டு. சந்தைக்கு வந்த கிடி ஜாட சொல்லி பேசுதடி, அந்த மாதிரி தெலுங்கு பாட்டு இது. சந்தைக்கு வலிச்சிந்தி போடுத்தா தக்காளி பழம் சூஸ்கேனத்தா பியால் திஸ்கேனத்தா. நம்ம ஒரு தோட்டத்துக்கார் நம்பர் வருவார், தோட்டம் சுத்தம் பண்ணுறதுக்கு வருவார். அவர்கிட்ட இந்த நாங்கள் தான் சுத்தம் பண்ணுவோம். 200-300 எப்படின்னா கேட்பான், கொடுத்தாகணும். இப்போ வந்து வெயில் கால சீசன் ஆகி போச்சா, அதனால் எங்கன்னா கொஞ்சம் சுத்தம் பண்ண முடியாது. வீட்டில் அவங்களுக்கும் கையரிச்சல் எல்லாம் வந்துடுச்சு. அடிக்கடி சுத்தம் பண்ணி நான் ஒரு வழியாக ஆயிட்டேன். பக்கம் தான், ஒரு 10 கிலோமீட்டர் தான் பண்ணாரி. போயிட்டு வந்துடலான்னு பார்க்குறேன். பூ சாட்டுறாங்களா, ரெட்டு அப்படியே போயிட்டு வந்துடலாமா வேண்டாமா? இடையில போகலாம். இன்னும் இங்கே ஒரு எலுமிச்சக்காய் செடி வருது, இங்கே ஒரு மாதுளை செடி வருது. நல்லா தண்ணி ஊற்றி இது பண்ணிட்டு இருந்தோம்னா அதுக்குள்ளே இந்த சேனல் மாதிரி பிளான் பண்ணால் நம்மளுக்கு ரிஸ்க் ஆகி யூடியூப் வேண்டாம், ஒரு வெங்காயம் அந்தளவுக்கு ஆயிடுச்சு. இருக்கிற வேலையை மனசே ஒரு லெவல்லாம் போய் இப்போ யூடியூப் வந்து பக்கமே சரி. இப்போ தான் ஒரு வாரமாக 10 நாள் வந்து கொஞ்சம் திரும்ப என்ன பண்ணுறது, சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்காக போடணும், நல்ல நல்ல வீடியோ போடணும். பாருங்கள், முருங்காய் செடி பக்கத்தில் இருக்குது. வீடியோ இருக்கும்போது பார்த்தீங்களா, ஏக்கம் கொத்து கொலையாக இருக்குதுங்க. கொலையாக இருக்குது. கொலையாக முந்திரிக்காய் நிறைய இது. ஆனால் மழை வருவ கண்டிஷன் ஆகிடுச்சு. சூப்பர். நான் மத்தியானம் சொன்னேன், ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அப்போ சரியான வெயில். பண்ணாரி மாரியம்மன் கோயில் இது போடும்போது மழை வந்துடு, பூ சாட்டும் போது மழை வந்துடுன்னு சொன்னேன். முருங்கைக்காய் எப்படி? இது பச்சை மிளகாய், இது பச்சை மிளகாய். வாழை மரமாக ஆயிடுச்சு. கீரை இருக்குது, 4 கீரையெல்லாம் கொஞ்சம் பறித்து சமையல் பண்ணலாமான்னு பார்க்கலாம். அந்த பக்கம் சில செடிகளை ரிமூவ் பண்ணிட்டேன். அந்த பக்கம் வந்து கொஞ்சம் எல்லாம் பறித்து செடி சுத்தம் பண்ணுறாங்க பார்த்தா சொல்லியிருப்பா. சொல்லிடுறேன். ஒரு செடி நெட்டை வச்சுட்டு வந்து எனக்கு இதாகுது. சொல்லு நாளைக்கு வேண்டாம், நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வேண்டாம், புதன்கிழமை வாக்கில் அமாவாசை.
அமாவாசை பாட்டமெல்லாம் முடிஞ்சு அப்புறம் வெள்ளிக்கிழமை லைனாக வந்து இருக்கும். ஏதோ ஒரு நாள் சொல்லி அவன் கொஞ்சம் இது பண்ணி வேலை இல்லாத போது வரும். வேலை இல்லாத போது வருவான். மழை எப்படி புத்தி வருதோ அப்படி. மழை கண்டிஷனாக இப்படி பாருங்க. இப்படி ஆயிடுச்சுன்னா இந்த பறவைகளை வந்து தரமான பறவைகள் சுற்றி காற்று வீசுன்னு சொல்லி அந்த பக்கம் பறந்துட்டு போயிட்டுருக்குல்ல. நேரத்துக்கான இந்த காகம்லாம் நிறையா வரும். தண்ணி காகம் நிறைய வரும். அது ஒரு வீடு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.